எனதன்பு கன்னிராசிக்கார நேர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்களா இருக்காங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க முடிவெடுப்பாங்க. உழைப்பால வெற்றி பெறக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடவுளை மட்டும்தாங்க கண்மூடித்தனமா நம்புவாங்க. வேற யாரையும் இவங்க நம்ப மாட்டாங்க. மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் அளிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. அழகும் ஆளுமையும் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நடைமுறையில இருக்கக்கூடிய சிறிய சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் கற்றுக்கொள்றதன் முக்கியத்துவம் என்ன, எதிர்மறை வார்த்தைகளை தவிர்ப்பது எப்படி, குருவின் வழிகாட்டுதல்கள், நல்ல சக்தியை பற்றி தெரிஞ்சுக்க போறேங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு குருவின் வக்ர நிவர்த்தியால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி விரிவா இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. மரணத்தை பற்றிய எதிர்மறை எண்ணங்களை நம்ம தவிர்க்கணுங்க. மாறாக ஒரு இலக்க நோக்கி நம்பிக்கையோட நம்ம இருக்கணுங்க. எதிர்மறையான வார்த்தைகள் வரும் இடத்திலிருந்து நம்ம ஒதுங்கி வரணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை சவாலாக ஏற்று நிம்மதியோட எந்திரிக்கணுங்க. உலகத்துல யாராவது ஒருவர் நம்மை வழிநடத்தினா நம்ம சீக்கிரமா முன்னேற முடியும். பணக்காரர்கள் வரிசையில இருக்கிறவங்க யாரோ ஒருவரால வழிநடத்தப்பட்டவர்களா தான் இருப்பாங்க. யாரோ ஒருவர் போட்ட திட்டத்தை முடிக்க முடியாம விட்டதை இன்னொருவர் எடுத்து செய்து வெற்றி பெறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்ற நம்பிக்கையோடு நம்ம எழுந்தோம் அப்படின்னா நிம்மதியா இருக்கலாங்க. குரு தான் நல்ல விஷயங்களை நமக்கு தருவாரு. குரு பகவான் வக்ரத்துல இருந்து மார்ச் 17 முதல் நிவர்த்தி அடைகிறாரு. இதனால ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய அற்புதமான பலன்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குருவின் வக்ர நிவர்த்தியால கன்னிராசிக்காரர்களின் மனதுல பூட்டப்பட்டிருந்த விஷயங்கள் பதிவிறக்கம் செய்யப்பட இருக்கு. பணம் சம்பாதிக்கும் எண்ணங்கள், பெரிய மனிதர்களை எப்படி கையாளறது, உயர்கல்வி பெறது போன்ற எண்ணங்கள் பதிவிறக்கம் செய்யப்பட இருக்கு. கன்னிராசிக்காரங்க ஒரே நேரத்துல 3 விஷயங்களை செய்யக்கூடியவங்க. இவங்க மற்றவர்களின் உடை, நகை போன்றவற்றை கவனிப்பாங்க. இவங்க ஒரு இடத்துல இருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் நடராஜரை பிரார்த்தனை செய்யுங்க. நடராஜர் புதனுடன் இணையும் போது உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் உங்களுக்கு ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயத்த சபதமா எடுத்துக்கொள்ளுங்க. நடராஜரிடம் சகஜமா பேசுங்க. 9 வாரம் இப்படி செஞ்சு வாங்க. நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வர்றத நீங்களே உணருவீங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கஷ்டங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணங்கள் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். வாழ்க்கையில பல தொல்லைகள், அழுத்தங்கள், வருத்தங்கள் வரும். அவை நம்மால வர்றது கிடையாதுங்க, பக்கத்துல உள்ளவங்கனால வருது. நல்லவர்களோடு பேசுறது, நல்லத பேசுறது, நல்லத நினைக்கிறது நல்லதுங்க. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசுல நினைக்கிற எண்ணங்களுக்கு பலம் அதிகமா இருக்கு. அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். எண்ணத்துல நல்ல விதைய போடுங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். வாழ்க்கையில் நீங்க சந்திக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா கரைஞ்சு போகுதுங்க. உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. வாழ்க்கையில் சந்திக்கும் கஷ்ட நஷ்டங்களை அனுபவமாக எடுத்துக்கொள்ளும் திறமையுடைய கன்னி ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகுங்க. தொல்லைகள் தீரும். வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது.
பணவரத்து தாமதப்படும், வீண் ஆசைகள் உண்டாகலாம், கவனமா இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரத்துல வேகம் குறைந்தாலும் திருப்திகரமா தொழில் நடக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்க கவனத்தோட செயல்படுறது நல்லது. எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வருவதுல தாமதம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுறத தவிர்ப்பது நல்லது. மேல் அதிகாரிகள் மூலம் நன்மை உண்டாகும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். பிள்ளைகள் விஷயத்துல கவனமும் அனுசரணையும் இருப்பது நல்லதுங்க. உறவினர் நண்பர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும். பெண்களுக்கு வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்கள் ஆலோசனைகளை நீங்க ஏத்து நடக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. கலைத்துறையினர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான பணிகள் சாதகமான பலன் கிடைக்குங்க. கன்னி ராசிக்கார அன்பு உள்ளங்களே, எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகும். அரசியல் துறையினர்களுக்கு ஆலோசனையில ஈடுபடுவீங்க. தேவையான நிதியுதவி கிடைக்க வாய்ப்பிருக்க. பணிசுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். மேலிடத்துக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை நீங்க பெற போறீங்க. மாணவர்களுக்கு எதிலும் நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின் அந்த காரியத்துல ஈடுபடுறது நன்மை தரும். கல்வியில கூடுதல் கவனம் தேவை. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே கூடிய விரைவில் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளுடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்குங்க. வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட உங்களுக்கு பிடித்த வேலை உங்களுடைய தகுதிக்கு ஏற்றால் போல கிடைக்க போகுதுங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர போகுதுங்க. உங்களுடைய குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் அலைச்சல் இருக்கும். சிலர் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்கள் குழந்தைகளால சிற்சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்களின் குழந்தைங்க மேல ஆத்திரம் கொள்ள வேண்டாங்க. உத்தியோகஸ்தவர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியம் அதிகரிக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்து பரிமாறும் முன்னாடி பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் அப்படிங்கிறத நீங்க உணரணுங்க. திருமணம் ஆகாம அதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு திருமணம் இனிதே நடைபெறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களின் எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது. புதன் கிழமைகள்ல பெருமாளை வணங்கி 9 ஏழைகளுக்கு புளிசாதம் அன்னதானம் வழங்குனீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு தெளிவு பிறக்கும். உங்களுடைய அறிவுத்திறன் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க.
மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.